Hello learners, let's learn in Tamil. English Grammar Lesson 2 Present Continuous Tense. இந்த டென்ஸை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா an action that is currently happening, அதாவது இப்போ நடந்துகிட்டு இருக்க நிகழ்வுகளை பற்றி பேசுறதுக்கு தான் இந்த present continuous tense யூஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோவை 2 செக்ஷனாக பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் செக்ஷனில் present continuous tenseோட யூசேஜ், செகண்ட் செக்ஷன்ல present continuous tenseோட ஸ்ட்ரக்சர் அண்ட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. present continuous tense usage 1. Describe something which is happening at the exact moment of the speech. அதாவது நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இந்த டைம்ல என்ன நடக்குதோ அதை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா அதுக்கு இந்த present continuous tense யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது you are watching this video. It is happening at the exact moment of the speech. இதுதான் present continuous tenseோட ஃபர்ஸ்ட் யூசேஜ். அதாவது describe something which is happening at the exact moment of the speech. Present continuous tense usage 2. Describe an action that is taking place now but not at the exact moment of the speech. இப்ப இந்த வீடியோவை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. You are watching this video. It is happening now at the exact moment of the speech. இப்ப நீங்க எந்த நாட்டுல வேலை செய்யறீங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். அதுக்கு நீங்க I am working in அமெரிக்கான்னு சொல்றீங்க. ஸோ இட் இஸ் நாட் ஹேப்பனிங் அட் த எக்ஸாக்ட் மொமெண்ட் ஆஃப் த ஸ்பீச். அதாவது நீங்கள் அமெரிக்காவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது இட் இஸ் நாட் ஹேப்பனிங் அட் த எக்ஸாக்ட் மொமெண்ட் ஆஃப் த ஸ்பீச், பட் இட் இஸ் டேக்கிங் பிளேஸ் நவ். இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸோட செகண்ட் யூசேஜ். டிஸ்கிரைப் அன் ஆக்ஷன் தட் இஸ் டேக்கிங் பிளேஸ் நவ் பட் நாட் அட் த எக்ஸாக்ட் மொமெண்ட் ஆஃப் த ஸ்பீச். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூசேஜ் 3. டிஸ்கிரைப் அன் ஈவெண்ட் பிளான்ட் இன் த ஃபியூச்சர். அதாவது நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ண ஃபியூச்சர்ல நடக்க போற ஈவெண்ட்டை பத்தி பேசுறதுக்கு இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஐ எம் கோயிங் டு விசிட் தாஜ்மஹால் நெக்ஸ்ட் மந்த். நான் அடுத்த மாசம் தாஜ்மஹாலை பார்க்க போறேன். இது எப்ப நடக்க போகுது? ஃபியூச்சர்ல தான் நடக்க போகுது. ஆனா நான் இதை ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட தேர்ட் யூசேஜ். அதாவது describe an event that is planned in the future. Present continuous tense usage 4. To describe temporary situation. அதாவது ஒரு டெம்பரவரியான சுச்சுவேஷனை பத்தி பேசுறதுக்கு இந்த present continuous tense யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், I am studying MBA in Australia. நான் ஆஸ்திரேலியால MBA படிச்சுட்டு இருக்கேன். படிச்சு முடிச்சதை என்ன பண்ணுவேன், திரும்பி என்னோட நேட்டிவ்க்கு நான் வந்துடுவேன். கரெக்டா? அப்போ நான் ஆஸ்திரேலியாவில் படிச்சுட்டு இருக்கிறது ஒரு டெம்பரவரி சுச்சுவேஷன். இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபோர்த் யூசேஜ். அதாவது டு டிஸ்கிரைப் எ டெம்பரவரி சுச்சுவேஷன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூசேஜ் 5. டு டிஸ்கிரைப் சேஞ்சிங் சுச்சுவேஷன். எக்ஸாம்பிள், யுவர் இங்கிலீஷ் இஸ் இம்ப்ரூவிங். உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா பேசணும்னு ஆசை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கிலீஷ் கற்றுக்குறீங்க. ஸோ உங்களோட இங்கிலீஷ் லெவல் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு பிகினர் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேஜ் என்னவா மாறும், இன்டர்மீடியேட்டாக மாறும். ஸோ அதுலேயும் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேஜ் வந்து அட்வான்ஸ்டாக மாறும். ஸோ உங்களோட ஸ்டேஜ் வந்து பிகினர்லேருந்து அட்வான்ஸ்டுக்கு மாறுது. ஸோ இட் இஸ் சேஞ்சிங். கரெக்டாக? ஸோ உங்களோட சுச்சுவேஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபிஃப்த் யூசேஜ். அதாவது டு டிஸ்கிரைப் சேஞ்சிங் சுச்சுவேஷன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம், இஸ், ஆர், இது மூணுத்துல எதனா ஒன்று ப்ளஸ் வெர்ப் ஐஎன்ஜி ஃபார்ம்ல வரும். எக்ஸாம்பிள், ஐ எம் ரீடிங் எ புக். We are watching a movie. They are playing cricket. இதே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம், இஸ், ஆர், இது கூட நாட் வரும் ப்ளஸ் வெர்ப் ஐஎன்ஜி ஃபார்மில் வரும்.
Example, it is not raining. He is not writing. She is not going to office today. கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்டா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் am is are இது மூணுத்துல ஒன்று பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் verb ing ஃபார்ம்ல வரும். எக்ஸாம்பிள், ஆர் யூ crying? Is she listening to songs? Thank you so much for watching this video. Please like, share and subscribe.